நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச். இந்த மேட்ச்ல வின் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஃபைனல் போயிருவாங்க. தோக்குற டீம் வந்து மூணாவது நாலாவது பிளேஸ்ல இருந்த டீம் கூட ஒரு மேட்ச் ஆடி ஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இன்னைக்கு ப்ரிவ்யூ ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க இன்னமும் ஃபோக்கஸ் லெவல் ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப். நீங்க டெபாசிட் பண்ணா ஜிஎஸ்டி அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு அப்ளிகேஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 5+1 6 பிளேயர் செலக்ட் பண்ணி அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் போடுற மெத்தட் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கு. நியூ ஆப் தான், என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே கம்மியா கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சுக்கான பிட்ச் ரிப்போர்ட். இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும், அகமதாபாத்ல தான் நடக்குது. மோடி ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்கு. பிட்சோட பவுண்டரி லைனை பொறுத்த வரைக்கும் ஆஃப் சைடு வந்து 64, லெக் சைடு வந்து 62, ஸ்ட்ரைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 72 தான் போட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச்ல வந்து மழை பெஞ்சுது. நீங்க பாத்திருப்பீங்க, குஜராத் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் வந்து நமக்கு வந்து மழை பெஞ்சு கேன்சல் ஆச்சு. எல்லா இடமுமே இப்போ வந்து நல்லா மழை பெய்யுது. வெயில் அடிக்கிற சீசன், பட் எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா மழை பெய்யுது. எப்போ வந்து மேட்ச் நடக்கும், எப்போ கேன்சல் ஆகும், எப்போ ஓவரை கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சேசிங்க்கு வந்து நல்ல பெட்டர் கிரவுண்ட். நல்லா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணா மட்டும் தான் வின் பண்ண முடியும். இல்லைன்னா பேட்டிங் செகண்ட் பண்றக்கூடிய டீம் வந்து நல்லா வின் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குது. ஸோ நீங்க லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நோ ரிசல்ட். அதுக்கு முந்தின மேட்ச் ஜிடி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை ஸ்கோர் 200+. ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி ஒரு நல்ல ஹை ஸ்கோர் 200 ஸ்கோர். இந்த ஜிடி வெர்சஸ் டிசி மேட்ச் தான் இருக்கிறதுல ஒஸ்டா இந்த சீசன்ல அமைஞ்சது. வெறும் 100 ரன் கூட ஸ்கோர் பண்ண முடியல. அதுக்கு முந்தின மேட்ச் ஜிடி வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் ஒரு 200+. நல்லாவே ஸ்கோர் வருது இந்த பிட்ச்ல. ஆனா இந்த மேட்ச் தான் ஒரு எதிர்பாராத விதமான மேட்சா வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காங்க கம்பேர் டு ஸ்பின்னர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், லாஸ்ட் 4 மேட்ச்ல இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்திருக்கு. அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் வைஸா நம்ம ரிசல்ட் வைஸா பாத்தீங்கன்னா டோட்டலா 7 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 2 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 4 பேட்டிங் செகண்ட். ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட். அதனாலதான் சொன்னேன், பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து இங்க கண்டிப்பா இருக்குது. ஏன்னா டியூ ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லா பக்கமும் இப்போ பனி கிடையாது, மழையே பெய்யுது. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ கண்டிப்பா டியூ ஃபேக்டர் வந்து இருக்கும். அதனால செகண்ட் இன்னிங்ஸ்ல போலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு சரியா கிரிப் கிடைக்காது. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 150க்குள்ள 2 இன்னிங்ஸ், 169க்குள்ள 4 இன்னிங்ஸ், 190+ பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஜிடியோட ஹை ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 231, லோ ஸ்கோரும் ஜிடி தான் 89 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 26 மேட்ச்ல 17 மேட்ச் வந்து கேகேஆர் தான் வின் பண்ணியிருக்காங்க. வெறும் 9 மேட்ச் தான் எஸ்ஆர்எச் வின் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் வைஸா பார்க்கும்போது கேகேஆர் சைடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த சீசன்லயும் நல்லா ஸ்ட்ராங்காவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களோட ஹை ஸ்கோர் 208, லோ ஸ்கோர் 101. இவங்களோட ஹை ஸ்கோர் 228, லோ ஸ்கோர் 115 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின்ல இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு மேட்ச்ல எத்தனை விக்கெட் எடுப்பாரு, நட்ராஜன் வந்து இன்னைக்கு மேட்ச்ல எத்தனை விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கறத மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. ரெண்டுமே தமிழ்நாடு பிளேயர்ஸாக கொஸ்டின் வச்சிருக்கிறோம். அண்ட் இப்போ வந்து பவுலர்ஸோட பேட்டில். இப்போ இந்த மாதிரி மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டில் வந்து கொஞ்சம் கண்டிப்பா பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது 100% யூஸ் ஆகும் சொல்ல, ஒரு 10% யூஸ் ஆனா கூட அந்த இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ குர்பாஸை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் பால்ல கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், 2 டைம் வந்து அவுட் ஆகிருக்கிறாரு. அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா யான்சன் பால்ல 3, நட்ராஜன் பால்ல கொஞ்சம் வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா நட்ராஜன் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 2 ஓவர் தான் போல் பண்ணுவார், அதுக்கப்புறம் டெத்ல அட்டாக் பண்ண வருவார். இப்போ வந்து
மிடில் தான் வந்து பாத்தீங்கன்னா நட்டுவோட அட்டாக் இருக்கு. அப்போ மிடில் வெங்கடேஷ் ஐயர் வந்தாருன்னா கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரசல் வந்து பாத்தீங்கன்னா பூவி பால்ல 2, அடுத்து நட்டு பால்ல 1, மார்க்கண்டே பால்ல 2 டைம்ல வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. ஸ்பெசிபிக்கா இவர் பால்ல ரொம்ப வீக் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ரிங்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நட்டு பால்ல வந்து வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ரிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போ இருக்கும், அந்த லாஸ்ட் ஒரு 3 ஓவர் 4 ஓவர்ல இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நட்டு 2 ஓவர் இந்த டைம்ல போல் பண்ணுவார். அப்படிங்கும்போது அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரை பாத்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் பால்ல 3 டைமும், கம்மின்ஸ் பால்ல 1, அடுத்து நட்டு பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து கொஞ்சம் அவுட் ஆயிருக்கிறார். ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா பூவி ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றாரு, கம்மின்ஸ் ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றாரு, நட்டு கம்மின்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுனால அந்த பவர் பிளேல ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிதிஷ் ராணா வந்து பாத்தீங்கன்னா கம்மின்ஸ் பால்ல 1, பூவி பால்ல 2, நட்டு பால்ல 3. ஸோ நிதிஷ் ராணாவும் கொஞ்சம் வீக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடி இருக்கிறாரு அந்த டாப் 3 பவுலர் பூவி, நட்டு, கம்மின்ஸ் பால்ல. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸுக்கான ஸ்டாட்ஸ் வந்து பாத்திரலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா சியா சர்மா பால்ல 1, ரசல் பால்ல 2, வருண் பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காங்க. அப்துல் சமாட் வந்து ரசல் பால்ல 1, வருண் சக்கரவர்த்தி பால்ல 2 டைமும், மார்க்ரம் ஸ்டார்க் பால்ல 3, நரேன் 1, ரசல் 1, ரமன்தீப் 1 அண்ட் வருண் சக்கரவர்த்தி பால்ல 2. கிளாசன் வந்து நிதிஷ் ராணா பால்ல 1, நரேன் பால்ல 1 அவுட் ஆயிருக்காரு. மயங்க் அகர்வால், வருண், ராணா, ஸ்டார்க்கு, நரேனு, ரசல் பால்ல 3 டைம் வந்து விக்கெட் இருக்காரு. திரிபாதி வந்து நரேன் பால்ல 1, ரசல் பால்ல 4, ரமன்தீப் பால்ல 1. ஸோ ஒன்னு மன்தீப் நம்ம மயங்க் அகர்வால் ஆடலாம், இல்லைன்னா திரிபாதி ஆடலாம். ஸோ அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். வேற ஹெட்டுக்கான ஸ்டாட்ஸ் இல்லை, மீதி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் தாராளமா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து உள்ள ஆடிடுவாங்க, டாப் 2ல வந்துருவாங்க நினைச்சோம். நான் எஸ்ஆர்ஹெச் வந்து டாப் 2 வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை. பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா தான் போகுது. நம்ம நினைச்ச டீம், அதாவது பாத்தீங்கன்னா 14 மேட்ச் ஆடி 7 மேட்ச் வின் பண்ணதுல இது நம்ம சிஎஸ்கே இருக்கிறாங்க, ஆர்சிபி இருக்குது, லக்னோ இருக்குது, அப்படியே ரன் ரேட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த சீசன் வந்து உண்மையில ஒரு நல்ல சீசனா அமைஞ்சுது. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து கேகேஆர் வந்து இன்னைக்கு ஆடுறாங்க, கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ ப்ரெடிக்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மினி லீக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதுக்கு இந்த மினி லீக்கை ஃபோக்கஸ் பண்றேன்? மினி லீக்னா ஒண்ணும் இல்ல, ஒரு 100ல இருந்து ஒரு 500 மெம்பர், இல்லைன்னா 100ல இருந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் விளையாடக்கூடிய கான்டெஸ்ட மட்டுமே இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்கை கவனம் செலுத்தாதீங்க. ஏன்னா ரிஸ்கான மேட்சஸ் இனி வரக்கூடிய எல்லா மேட்சுமே. ஸோ அதனால மினி கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிராண்ட் லீக் வந்து நிறைய பேர் ஆடுவாங்க. ஸோ அதோட இந்த மினி கிராண்ட் லீக் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 10,000க்குள்ள, ஒரு 5,000க்குள்ள அந்த மாதிரி கான்டெஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு 300 பேர், 200 பேர் இந்த மாதிரி ஆடக்கூடிய கான்டெஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பொதுவா பொறுத்த வரைக்கும் கேகேஆர் அப்படின்னாலே ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேன் இருப்பாரு. ஸோ 1வது ஆப்ஷன்ல சுனில் நரேன், 2வதுல வந்து பாத்தீங்கன்னா ரசலு, 3வது வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. இந்த 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா எல்லாருமே அவங்களோட டீம்ல கேகேஆர்ல எடுத்துருவாங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா ஹெட், நிதிஷ் ரெட்டி அண்ட் கிளாசன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நட்ராஜன் அண்ட் கம்மின்ஸ். இங்கேயும் பாத்தீங்கன்னா 4வது ஆப்ஷன்ல ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துருவாங்க. 5வதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கை வந்து எல்லாருமே எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு காமனான டீம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமா பெர்சன்டேஜ் வச்சு ட்ரை பண்ணக்கூடிய டீமா தான் இருக்கும். உடனே வந்து இதை சொல்றதுதான் நீ வீடியோ போடுறியா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். பட் அப்படி இல்லை, நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க வந்து டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா காமனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஹெட், நம்ம நிதிஷ் ரெட்டி, கிளாசன், இந்த டாப் 4 வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களோட டீம்ல வந்து எடுத்துருவாங்க. அதாவது பெர்சன்டேஜ்னு கிடையாது. அபிஷேக் சர்மா ஹெட் இந்த சீசன்ல எப்படி ஆடுறாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நிதிஷ் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, அதனால எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பூவி வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்றாரு. அதே மாதிரி நிதிஷ் ரெட்டியும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்ணி பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு.
அப்படிங்கும் போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்றாங்க. அதுவும் லாஸ்ட் மேட்ச்லாம் டெத்லலாம் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணாரு. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்மின்ஸ் நட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு விக்கெட் எல்லா மேட்ச்லயுமே எடுத்து கொடுக்குறாங்க. பிளஸ் ஸ்டார்டிங் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றாங்க. இந்த வியாஸ்காந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர். ஸோ மேட்ச் வந்து டப்புன்னு ஸ்பின்னருக்கு, அதாவது இந்த பிட்ச்ல இது வரைக்கும் ஸ்பின்னருக்கு பெருசா டேன் கிடைக்கல. நீங்க ஸ்மால் லீக்னு இல்லை, ஒரு இந்த மினி கிராண்ட் லீக்லாம் விளையாடும் போது இந்த மாதிரி 3% இருக்கக்கூடிய பிளேயரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சபாஸ் அகமடு, இவங்களெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து போக்கஸ் பண்ணியே ஆகணும். சும்மா வந்துட்டு அபிஷேக், ஹெட், நிதிஷ் ரெட்டி, கிளாசனு, கம்மின்ஸ், நட்டு 6 பேர் போதும்னு நினைக்காதீங்க. ஸோ அந்த 6 பேர் சேஃபான பிளேயர். இன்னைக்கு மேட்ச்ல நீங்க நல்லா போக்கஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அப்துல் சமாட வந்து இந்த மாதிரி லீக்ல விளையாடும் போது நீங்க கண்டிப்பா போக்கஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி சபாஸ் அகமடையும் போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை இன்னைக்கு எஸ்ஆர்எச் ஓட டாப் ஆர்டர்ஸ் அபிஷேக் ஹெட்லாம் கொஞ்சம் டப்புன்னு அவுட் ஆயிட்டாங்கன்னா நம்ம சபாஸ் அகமடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் சமால்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நின்று ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா அவங்களோட பெர்சன்டேஜை வச்சு நீங்க அவங்கள எடை போடாதீங்க. அதனால அப்துல் சமாடு, சபாஸ் அகமடு, இந்த சன்வீர் சிங், இந்த 3 பிளேயரையுமே ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ல வந்து நீங்க வந்து போக்கஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வியாஸ்காந்த். இந்த 4 பேர், அதாவது காமனா 6 பேரை எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த வியாஸ்காந்த், சன்வீர் சிங், சபாஸ் அகமடு, அப்துல் சமாடு, திரிபாதி, இந்த 5 பேரையுமே கொஞ்சம் கவனமா உங்களுடைய லீக்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஒரு 6 டீம் போடுறீங்க அப்படின்னா அந்த 6 டீம்லயுமே எடுக்கணும் கிடையாது. ஒரு டீம்ல அப்துல் சமாட வச்சு ட்ரை பண்ணுங்க, இன்னொரு டீம்ல சபாஸ் அகமட வச்சு ட்ரை பண்ணுங்க, இன்னொரு இதுல வியாஸ்காந்த், இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சன்வீர் சிங். சோ இந்த மாதிரி 6 டீம்ல இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஒரு டீம்ல கம்மின்ஸ் எடுக்காம அதுக்கு மேல சபாஸ் அகமடு, ஒரு டீம்ல நட்டு எடுக்காம அதுக்கு மேல இது, ஒரு டீம்ல ஹெட் எடுக்காம திரிபாதியை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஹெட் டக் அவுட், அந்த மாதிரி ஒரு லக்கு கிடைச்சதுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த ட்ரம்ப் பிக் ஆப்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கேகேஆரை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா எல்லாருமே சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர், ரசலு, வருண் சக்கரவர்த்தி, ஸ்டார்க், இவங்களை தான் போக்கஸ் பண்றாங்க. ஆனா இந்த ஹர்ஷித் ராணா, வைபவ் பராராவை போக்கஸ் பண்றது கிடையாது. வைபவ் பராரா லாஸ்ட் மேட்ச் இறக்கல, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 5 ஓவர் மேட்ச் அப்படிங்கிறதுனால வந்து அனுகுல் ராயை எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி பேட்டிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஸ்ரேயஸ் ஐயர், இந்த 4 பேர்ல ஏதாச்சும் 2 பிளேயரை வந்து எல்லாருமே ட்ரை பண்றாங்க. மோஸ்டா ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல நீங்க வந்து அந்த இந்த மாதிரி லீக் ஆடும்போது ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக ஒரு டீம்ல வந்து நிதிஷ் ராணாவை ட்ரை பண்ணி பாருங்க, ரிங்குவையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 பேருமே இன்னைக்கு வந்து உங்களுடைய ஒரு ட்ரம்ப் பிக்கா நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹர்ஷித் ராணா, வைபவ் பராரா ஆண்டாங்கன்னா அவங்க 2 பேரையும் கண்டிப்பா நீங்க போக்கஸ் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரிதான் இருக்கும். சோ இப்போ வந்து நம்ம கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான ட்ரம்ப் ஆப்ஷன்ல யாரெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் இது வந்து பாத்தீங்கன்னா திரிபாதி. சோ 1வது பிளேயர், அதாவது வெறும் 16 செலக்டட் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மினி லீக்ல. அந்த குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர்ல இருந்து 1000 பேர் விளையாடக்கூடிய கான்டெஸ்ட்ல தான் இப்ப நான் சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் சமாடு, அதுக்கடுத்து சபாஸ் அகமடு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சன்வீர் சிங், கடைசியா வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த், வியாஸ்காந்த் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சோ இந்த 5 பேருமே கொஞ்சம் கவனமா போக்கஸ் பண்ணுங்க. சும்மா போயிட்டு அபிஷேக், நிதிஷ் ரெட்டி, கிளாஸ் போக்கஸ் பண்றதை விட இவங்களே போக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் பராரா. சோ இப்போ வந்து டோட்டலா நம்ம பார்த்திருக்கக்கூடிய பிளேயர்ஸோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 5+9 பிளேயர் ட்ரை பண்ணியிருக்கோம். சோ இப்போ வந்து நீங்க ஒரு சேஃபா ஒரு டீம் போடுங்க, தப்பே கிடையாது. சுனில் நரேனை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனா கிளாஸனாகவும் ட்ரை பண்ணிட்டு ஒரு 9 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஃபா ட்ரை பண்ணுங்க. நரேனு, ஸ்ரேயஸ் ஐயர், ரசலு, வருண் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு அந்த 10வது பிளேயர்லயும் 11வது பிளேயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு டீம்ல வந்து அப்துல் சமாட ட்ரை பண்ணுங்க, இன்னொரு இதுல அந்த சைட்ல இருந்து நீங்க வந்து ரிங்குவை ட்ரை பண்ணுங்க. சோ அந்த சேஃபான பிளேயர் 9 பிளேயரை ட்ரை பண்ணிட்டு 10-11க்கு மட்டும் நீங்க ரிஸ்கான பிளேயர்ஸா இவங்களை ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை எதிர்பாராத விதமா ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா இந்த 100ல இருந்து 1000 பேர் விளையாடக்கூடிய லீக்ல டப்புன்னு வந்து உள்ள வந்துடலாம். இப்ப நீங்க 1 கோடி பேர் விளையாடக்கூடிய கான்டெஸ்ட்ல, 1 லட்சம் கோடி பேர் விளையாடக்கூடிய கான்டெஸ்ட்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் வர கஷ்டப்படும்.
ஒரு பிளேயரை வச்சு. ஆனா இந்த மாதிரி லீக்ல ஏதாச்சும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு 5%, 4%, ஒரு 7% பிளேயர்ஸ் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தா கூட நம்ம சல்லுன்னு உள்ள வந்துடலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த லீக்கை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஆடுங்க. ஸோ இப்போ ஸ்மால் லீக்னு வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க சேஃபா டீம் போடுறது பெஸ்ட். இந்த மாதிரி மேட்சஸ்க்கு வந்து சேஃபா போறது ரொம்ப பெஸ்ட். நான் எஸ்ஆர்ஹெச்ல இருந்து கிளாசனு, ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, கம்மின்ஸ், நட்டு. ஏன் நிதிஷ் ரெட்டி எடுத்திருக்கேன்னா மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு, பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அதை தவிர்த்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல புவனேஸ்வர் குமாரை கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வியாஸ் காந்த கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. நிதிஷ் ரெட்டிக்கு மேல புவியில வியாஸ் காந்த் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் நிதிஷ் ரெட்டி. அதுக்கு மேல வியாஸ் காந்த கூட நீங்க ட்ரை பண்ணலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர், நரேனு, ரசல், வருண், ஹர்ஷித் ராணா வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பிலிப் சால்ட் இருந்தா அவரை ட்ரை பண்ணுவோம். இப்போ பிலிப் சால்ட் இல்லாதனால நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா சுனில் நரேன் ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து எலிஜிபிளா இருப்பாரு. ரசல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வைஸ் கேப்டனுக்கு வந்து எலிஜிபிளா இருப்பாரு. ஹர்ஷித் ராணா ஒரு பெஸ்ட் வைஸ் கேப்டனுக்கு வந்து எலிஜிபிளா இருப்பாரு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹெட் இன்னைக்கு மேட்ச்ல ஒரு கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. அதே மாதிரி கிளாசன் வந்து ஒரு வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. நட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளா இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேருமே அந்த டீம்ல இருந்து ஒரு 3 பேர் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இங்க இருந்து ஒரு 3 பேர் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்கிறேன். உங்க ஆப்போனண்ட் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா நரேனு, கிளாசனு, ஹெட், ரசல் இந்த 4 பேர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பவுலிங் ஆப்ஷன் ஏன் கொடுத்தேன்னா கண்டிப்பா 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நட்டும் சரி, ஹர்ஷித் ராணாவும் சரி, அதனால கொடுத்துருக்கிறோம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் முதல் குவாலிஃபயர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய வேர்ல்டு கப் இன்னும் அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுட்பால்லையும் பெரிய லீக்கான யூரோ லீக் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கோப்பா அமெரிக்கா லீக் அப்படிங்கிற இன்னொரு லீக்குமே இருக்குது. ஸோ மறக்காம எல்லாருமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாம அப்டேட்டை பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பத்தி எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.